அடுத்த ஒரு திவ்யதேசத்துக்கு போக போறோம். இன்னைக்கு 14, அதாவது மொத்த கணக்குல 13 ஆயிடுத்து, 14வது. இப்ப இன்னொன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க இப்ப இந்த திவ்யதேசங்களுக்கெல்லாம் போறேன்னு வச்சுக்கோ, அங்க இருக்கக்கூடிய பட்டர் சுவாமி பெருமாளுக்கு ஹாரதி எடுத்து காண்பிப்பார். ஹாரதி எடுக்கும்போது சொல்வார், சோழ நாட்டு திவ்யதேசத்துல 13வது. இப்போ உங்க புஸ்தகத்துல வேற ஏதோ கணக்கு இருக்கும். இல்ல சுவாமி 13 இருக்கே, இதெல்லாம் குழப்பிக்கவே வேண்டாம், நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் போடலாம். ஸ்ரீரங்கம் சும்மா நம்ம நம்பர் 1 வச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஸ்ரீரங்கத்திலேருந்து துவங்கினா ரொம்ப மங்களகரமா இருக்கும்னு ஸ்ரீரங்கத்திலேருந்து வச்சுட்டு இருக்கோமே ஒழிய இந்த 40க்குள்ள நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ஒண்ணுமே இல்லை. இப்போ பாண்டிய நாட்டு திவ்யதேசங்களை முதல்ல 18 போட்டுட்டோம், அப்புறம் 40 போட்டாலும் ஒன்றும் தப்பு. இதெல்லாம் பூர்வர்களுடைய, இது ஒன்று வேத வாக்கியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால the order can always change, because இதெல்லாம் ஒரு கொஸ்டினா ஒருத்தர் மெயில் எழுதுவார், in my book it is number 13 but you said number 14, what to do? Don't do anything, just listen, அவ்வளவுதான். அதனால இந்த திருவிண்ணகர் என்கின்ற திவ்யதேசத்தை அனுபவித்தோம். அதுக்கு கொஞ்சம் அருகிலேயே இன்னொரு திவ்யதேசம் இருக்கு, திருச்சேரை என்று பெயர். இந்த திருச்சேரை எம்பெருமான் ரொம்ப விசேஷமான எம்பெருமான். இதுக்கு பஞ்சசார க்ஷேத்திரம்னு பேர். சாரம்னா என்னன்னா எசன்ஸ். இப்போ நம்ம ரசம்னு சொல்றோம், இது வந்து ருச்சியை வைத்துக்கொண்டு. இப்போ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவால அதுக்கு ஒரு பேர், அது ஒரு எம் வழி தனி வழி நாங்கள் ஒரு பேர் வச்சிருக்கோம். அதுக்கு என்ன ஷாட்ரமுது, ஷாட்ரமுதுன்னு வச்சிருக்கோம். ஷாட்ரமுது மறிவே சாத்துந்துன்னு எடுத்து, ஆனால் ஷாற்று அமுது அது ஒரு அழகான ஒரு வார்த்தை. அதை விட சுலபமான வார்த்தை ரசம். ரசம்னா ருச்சிகரமாக இருக்க வேண்டும். நன்னா இருக்கா இந்த ரசம் சொல்றோம். பெருமாளுடைய நாமமே ரசம்ங்கிறார் ஒருத்தர், பிபரே ராம ரசம். உதர் கேட்டார், இல்லையே அவ வந்து ஏதோ வேப்பம்பூன்னா அதுன்னா இப்ப என்ன ராமரசம்னு ஒன்று தனியா இருக்கு. நாமாவே ரசம், அவ்வளவு ருச்சிகரமா இருக்கு. ருச்சிகரமானது நாமா. ஸோ த நேம் இட் செல்ஃப் இஸ் சச் அன் எசன்ஸ் ஆயிடுத்து. ஆனா இப்ப நீங்க வந்து கர்நாடகம் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, ரசம் ஹாக்கின்னா உத்தரம் ஹாக்க மாட்டா, சாரு ஹாக்கி, சாருன்னு தான் சொல்லுவா. சாரு அப்படின்னா சாரம். சாரம்னு சொன்னா சாப்பாட்டுலயே எது ரொம்ப நன்னா இருந்தது, ரசம். இருக்கிறதுக்குள்ள கம்மியான நாழி ஸ்பெண்ட் பண்றது ரசத்துல தான். நடுக்கொதி வந்துடுத்துனா போறோம் இறக்கி வச்சுடலாம். ஆனா அதுதான் சாரமான விஷயம். தேசிகன் ரகசியத்ரய சாரம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார். அதுல 2வது அதிகாரத்துக்கு சார நிஷ்கர்ஷாதிகாரம்னு பேர். அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரதரம் தியஜேத்து, சாரதமே சாஸ்திரம். அப்ப அசாரம் அல்பசாரத்தை விளக்கிடணும், சாரம் சாரதரத்தை விளக்கிடணும். ரொம்ப முக்கியமானது சாரதமம். நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 7-10க்கு இந்த வார்த்தை சொன்னேன். தமம்னு ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கோ? தமம்னா பெஸ்ட்னு அர்த்தம். அப்ப ஞாபகம் இருக்கா? புருஷோத்தமன்னு சொல்லும் போது அந்த தம வார்த்தைக்கு அர்த்தம் சொன்ன இல்லையா? தமனா பெஸ்ட். சாரதமம், சாரத்திலேயே பெஸ்ட் எது? இந்த சாரநாதன் எம்பெருமான். இந்த சாரநாதன் எம்பெருமானுடைய பேர் சாரநாதன். தாயாருக்கும் சாரநாயகி, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரே மாதிரி பேர் இருந்தா குழம்பி போடாதா? இந்த கேள்வியை நம்ம ரமணி வர்சஸ் ரமணிஸை கேட்டோமோ? கேட்கவே இல்லை. அப்ப கேட்கவே இல்லை, இப்பவும் கேட்கக்கூடாது. சாரநாதன் சாரநாயகி, சாரக்ஷேத்திரம், சார விமானம், சார புஷ்கரிணி, 5 சாரம் இருக்கா. அதனால பஞ்சசார க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். அடுத்தது இந்த பெருமாள் எப்படி இங்க வந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை ஸ்தல புராணத்துல சொல்றா. என்னன்னா, பிரம்மாவுக்கு அவ்வப்போது சிருஷ்டி கிரமம் ஏற்படும். சிருஷ்டியிலேயே 2 விதமான சிருஷ்டி இருக்கு. இதுல ஒரு 2 நிமிஷம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரேன். சமஷ்டின்னு ஒண்ணு, வியஷ்டின்னு ஒண்ணு. வியஷ்டிக்கு முன்னாடி ஏற்படுவது சமஷ்டி. சமஷ்டிக்கு இன்னொரு பெயர் அத்வாரகம், வியஷ்டிக்கு இன்னொரு பேரு சத்வாரகம். ரொம்ப கிருஷ்ணர் நவமோத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம்ங்கிற பகவத்கீதையில ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றார். அதாவது சிருஷ்டிங்கிறது எப்படி ஏற்படும்? ஏகோஹவை நாராயணாய் ஆசீது ந பிரம்மா ந ஈசானஹான்னு உபனிஷத் சொல்றது. ஒன்னும் தேவும் உலகுமத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். சரி, நடுவில் ஒரு கேள்வி கேட்கணும். இது எந்த பாசுரம், எந்த திவ்யதேசத்து பாசுரம்? ஒன்னும் தேவும் உலகுமத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். யார் சொன்னா? குன்றம் போல், இப்ப பதில் சொல்லிடுறேன், வந்துடும் பாருங்க. குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரிக்கு இந்த பெயர் உண்டு. இதுக்குன்னா பகவான் படைக்க போறார். படைக்கும் போது என்ன ஆகும்? அவர் வந்து மகாலட்சுமியை கேட்பார், படைக்கலாமா அப்படின்னு. அவ பதிலே சொல்ல மாட்டாளாம். ததிங்கித பராதீனா, கண்ணால காமிப்போம். இப்போ போர் அடிச்சு கொடுத்துன்னு மகாலட்சுமிக்கு அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ மகாலட்சுமிக்கு போர் அடிச்சு கொடுத்து ரொம்ப சிருஷ்டி பண்ணி போர் நஹி,
அப்படின்றோம். அவ்வளவுதான், சிருஷ்டி நிறுத்திடுவார். இப்ப ரொம்ப கண்ணை படர்ந்து வச்சா சிருஷ்டி ஆரம்பிச்சிருவார். அப்படின்னா அவருடைய பெஞ்ச் மார்க்கே மகாலட்சுமியின் கண் அசைவுத்தான். அப்ப படைக்க ஆரம்பிப்பார். அப்ப பகவான் கிட்ட மூல பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கும். மூல பிரகிருத்திலேருந்து மகத்து, மகத்திலேருந்து அகங்காரம். இப்ப நான் சொல்ற கிரமத்தெல்லாம் ஞாபகம் வச்சுங்கோ. சிருஷ்டி கிரமத்தை சொல்லிட்டு இருக்கேன். மூல பிரகிருதி, மூல பிரகிருத்தியிலிருந்து மகத்து, மகத்திலேருந்து அகங்காரம். அகங்காரம் மூன்றாக பிரியும். சத்வ, ரஜோ, தமோ. சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அதுலேருந்து என்ன வரும்? பஞ்சபூதம். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹ, அத்யப் பிருத்திவி. இந்த ஐம்பூதங்களிலிருந்து 5 தன்மாத்திரைகள் வரும். யுனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆகாசம் சப்தம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுனா ஸ்பர்ஷம், வாயோர் அக்னிஹி, அக்னினா ரூபம், அக்னிக்கு அடுத்ததாக ஆபஹா ஜலம், ஜலம்னா ருச்சி, அடுத்தது பிருத்திவி, பிருத்திவினா கந்தம். பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரம். அடுத்தது பஞ்ச ஞானேந்திரியம் பிறக்க வேண்டும். ஏன்னா இப்ப இந்த 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா, சப்தத்துக்கு காது, ஸ்பர்ஷத்துக்கு தோல், ரூபத்துக்கு கண்ணு, ருச்சிக்கு நாக்கு, கந்தத்துக்கு மூக்கு. இந்த 5 ஞானேந்திரியம் வந்துவிட வேண்டும். ஆனா இப்போ மசால் வடை நல்ல வாசனை வச்சுக்கோ. இப்போ வுட்லேண்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருக்கான்னு தெரியல, ரொம்ப நல்லா வாசனை, எல்லாம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, வாசனை நல்லா இருக்கு. அது என்கிட்ட வராது. இது வரைக்கும் மசால் தோசை நடந்து வரா மாதிரி பகவத் சிருஷ்டி இல்லை. அப்ப நான் நடந்து போய் மசால் தோசை எடுத்துக்கணும். இப்படி துட்டை கொடுத்துட்டு எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப நான் பணத்தை கொடுத்துட்டு அந்த மசால் தோசை எடுத்துக்கிறேன். அப்ப கை உதவும் அந்த தோசையை எடுப்பதற்கு. நடந்து போறதுக்கு கால். இப்ப இந்த கால், கை, முகம், அப்புறம் இந்த மலஜலம் கழிக்கிற துவாரம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து கர்மேந்திரியம்னு பேர். அப்ப பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரம், மகத்து, மகான், மூல பிரகிருதி, மகத்து, அகங்காரம், மனசு. இது 24 சேர்ந்ததற்கு அச்சேதன தத்துவம்னு பேர். இந்த 24 ஞாபகம் வச்சுருக்கீங்களா? 25வது தத்துவம் ஜீவ தத்துவம். அப்பதான் ஜீவாத்மா வரும். அப்ப 24 சேர்ந்து ஒரு கோஷ்டி அச்சேதனம், 25வது ஜீவாத்மா அது ஒரு கோஷ்டி, 26வது பரமாத்மா. இந்த 24ஐயும் 25ஐயும் தன் சரீரமாக கொண்டுள்ளார். சமோகம் சர்வபூதேஷுன்னு கிருஷ்ணர் சொல்லும் போது அந்த அத்தனையும் எனக்கு உடம்பா இருக்கு. இது வரைக்கும் பிரம்மா பிறக்கல. இதுக்குத்தான் சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். இப்ப அடுத்த லெவல் ஸ்டெப் 2ல வியஷ்டி சிருஷ்டியில பெருமாள் என்ன பண்ணுவார்? தன்னுடைய நாபியிலேருந்து ஒரு கமலம், கமலத்தின் மீது பிரம்மா. இப்ப பிரம்மா கிட்ட என்ன சொல்லிடுவார்? நீ பாக்கி சிருஷ்டிய பண்ணு. அப்பதான் அவ தேவ மனுஷ திரியக்கு நம்மை போல்வார எல்லாம் பிரம்மா சிருஷ்டிக்கிறார். இப்ப பிரம்மா வரைக்கும் நடந்தது சமஷ்டி, பிரம்மாலேந்து வரக்கூடியது வியஷ்டி. இந்த 2 விதமான சிருஷ்டி எல்லாம் முடிஞ்சு பிரம்மாவுக்கு ஒரு காலகட்டம் வரும். கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும். சுவாமி ரொம்ப நாழியா எடுத்து இந்த சிருஷ்டி அப்படியே வச்சுட்டு இருக்கேனே, இல்லப்பா இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெட்ரோ கிட்ரோ எல்லாம் போட்டிருக்கவே, பிரளய காலம்னு வந்துடுச்சுன்னா எல்லாம் மெட்ரோ எல்லாம் போயிடும். அப்போ போகும்போது லயம்னு பேர், கல்பக்ஷயே. அப்ப அந்த கல்பக்ஷயம் உருவாகும் போது அது அத்தனையும் அழிஞ்சு போயிடுமா? அப்ப அழிஞ்சு போனோன்னு கொஞ்ச நாழி ஆனோன்னு திரும்பி தாயார் சொல்வோம், திரும்பி ஒரு வாட்டி சிருஷ்டிக்கலாமே. அப்ப பெருமாள் என்ன பண்ணிருக்கணும்? முன்னாடி இப்போ நீங்க ஒரு ஆத்துல வந்து ரொம்ப நாள் இல்லை, ஆத்துல வந்துட்டு தயிர் வாங்குற பழக்கம் இல்லை, ஆனா பால் வாங்குற பழக்கம் உண்டு. பாலை தயிரை வீட்லயே ஆக்குவேள். அப்ப என்ன பண்ணுவேள்னா, எவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தாலும் கொஞ்சோண்டு தயிர் எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த தயிர் எடுத்து வச்சிருந்தாதான் அந்த பாலை உர குத்தி அதை தயிராக்க முடியும். பெருமாள் என்ன பண்ணுவார்? இந்த சிருஷ்டி முடிஞ்சு, சம்ஹாரம் முடிஞ்சு, லயம் முடிஞ்சு, அடுத்த சிருஷ்டியில கொஞ்சம் ஸ்பெசிமன் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா? ஒரு பானையில, அந்த பானையில எடுத்து வச்ச இடம் தான் திருச்சேரை. புரியுறதோ? இந்த கனெக்ஷன் புரியுறதா? ஏன்னா சாரமான விஷயத்தை எடுத்து வச்சார். அப்ப என்னன்னா, அந்த கடம் உருவாவதற்கு, கும்பம் உருவாவதற்கு மண்ணு வேணும், சேரு வேணும். அந்த சேரை எடுத்து ஒரு அழகான பானை பண்ணார் பிரம்மா. இதில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கார். இப்போ அந்த பானை உருண்டு உருண்டு விழும்போது அந்த குடம், அந்த கடமானது ஒரு இடத்துல திறந்தது. குடம் திறந்த இடம்தான் குடவாசல் அப்படின்னு பேரு. இன்னைக்கு நீங்க கும்பகோணத்துக்கிட்ட போனீங்கன்னா குடவாசல், குடவாசல்னு சொல்றோம். நடு பாகம் தான் திருச்சேரை. அந்த கும்பமானது உருண்டு வரும்போது ஒரு இடத்துல கோணி நொடுத்து, கோணின இடம் தான் கும்ப கோணம். புரியுறதா உங்களுக்கு? அந்த 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 பெயர் கிரமமே. இப்போ நம்ம ஏதோ பேர்னா, இப்போ ஒண்ணுமே இல்லை, நேற்று நான் வேடிக்கை சொல்லும் போது அதை மேல் எழுதியிருக்கேன், நீங்க எதுக்கு அப்படி கோடம்பாக்கத்தை தப்பா சொன்னேன்? தப்பா இல்லை, அதுக்கு பேரே என்னன்னா கோடு அம்பு ஆக்கம். அந்த இடத்துல ஆக்கம் செய்தார்களாம் கோடை வைத்து. அதாவது கோடு அம்பு ஆக்கம் கோடம்பாக்கம் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ ஒண்ணுமே இல்லை,
ஒரு 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 இடத்துக்கும் ஒரு பேர். இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில போய் பார்த்தோம்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடும். என்ன நிறைய திவ்ய தேசம் இருக்கு. இப்போ திருச்சேரை எம்பெருமான் பஞ்சசார க்ஷேத்திரம், அந்த கட்டத்திலிருந்து தான் பெருமாள் உருவாக்கினார் ஆச்சு. இன்னொன்னு என்னன்னா, இந்த காவேரி நதி பிரவகிக்கிறது இல்லையா, the river காவேரி, every river is supposedly having one அபிமானினி தேவதா. ஒரு ஒரு ரிவருக்கும் ஒரு அபிமானினி தேவதை, ஒரு நதிக்கு ஒரு அபிமானினி தேவதை இருப்போம். இப்ப காவேரிக்கு காவேரி தாய், கங்கைக்கு கங்கை தாய். இப்ப அத்தானா நதிகளுடைய அபிமானினி தேவதைகளும் விந்திய பர்வதத்துல போய் நின்னாலாம். அவ ஏதோ ஒரு ரிவர் கான்ஃபரன்ஸோ ஏதோ அங்க நடக்கும்போது விஸ்வாவசுன்னு ஒரு ராஜா வந்திருக்கார். எப்பவுமே கோஷ்டிக்கு அபிவந்தனம் சொல்லக்கூடாது. இப்ப அபிவாதையின்னு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, 4 மாமா ஒன்னா நின்றுட்டு இருக்கார், ஒருத்தர் காலையும் விழுந்து விழுந்து சேவிச்சு அபிவாதையை சொன்னா நாழி ஆயிடும். கோஷ்டியா எல்லா மாமா ஒன்னா நில்லுங்கோன்னு அபிவாதையை சொல்லக்கூடாது, தனித்தனியா சொல்லணும். இந்த விஸ்வாவசு ஒருத்தருக்கும் நமஸ்காரம் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அப்ப அவர் என்ன பண்ணிட்டார், நமஸ்காரம்னு பொதுவா சொல்லிட்டார். இப்ப இந்த நதிகள்லாம் ஒருத்தருக்கு பேசிண்டா, அந்த நமஸ்காரம் யார் ஏற்றுக்கொள்வது? இப்ப நம்ம 7-8 பேர் நின்று இருக்கோம். அவளை எல்லாரும் கிட்டத்தட்ட ஒருமித்த கருத்தோட சொல்லிட்டா கங்கைக்குத்தான் அந்த நமஸ்காரம் போய் சேரும். ரொம்ப சீனியர் சிட்டிசன் அவ தான், அவளுக்கு தான் நமஸ்காரம் போய் சேரும்ட்டா. காவேரிக்கு கோவம் வந்துடுத்து. நம்ம தமிழர்கள்லாம் அதுக்கு ஒரு பெருமை இருக்காதா, அதுல கோச்சுன்னு வந்துட்டா காவேரி. எப்படி கங்கைக்கு நமஸ்காரம் சொல்லலாம் எனக்கு சொல்லாமல், அதாவது எனக்கு எப்படி சொல்லாமல் கங்கைக்கு சொல்லலாம்னு காவேரிக்கு கோபம் வர திருச்சேரையில் தவம் இருந்தாள். பெருமாளை நோக்கி தவம் இருந்து கங்கைக்கு இருக்கக்கூடிய பெருமை எனக்கு வர வேணும்னு நினைச்சா. அப்ப பெருமாள் சொன்னார், அங்க பிரத்யட்சமாய் சொன்னார், உனக்கும் அந்த பெருமை வரும். கங்கை என் பாதத்திலிருந்து கங்கை தோன்றினாள் ஒரு முறை, பலமுறை காவேரி நீ என் திருவடியை வருடிக்கொண்டே செல்வாய். எங்கேன்னு கேட்டா, ஸ்ரீரங்கத்தில் வருடிக்கொண்டே செல்வாய். கங்கையிர் புனிதமாய காவேரி நடுவு பாட்டு பராசர பட்டர் எடுத்தார். துக்தாபிர் ஜனகோ ஜனன்யஹமியம் ஸ்ரீரேவ புத்ரீவரஹ ஸ்ரீரங்கேஸ்வரமே ததர்ஹமிஹ கிம் குர்வாமி தீவா குலா சஞ்சச்சாமர சந்திர சந்தன மகா மாணிக்ய முக்தோத்கரான் காவேரி லஹரி கரைர் விதததி தேவசஹைவ ஸ்ரீயா. அப்படின்னா பெருமாளுடைய பாதங்களை வருடுகின்றாள் காவேரி. அந்த காவேரிக்கு பலனும் அந்த வரனும் கிடைச்ச இடம் திருச்சேரை. அதனால இங்க திருச்சேரைக்கு போனேன்னா பெருமாள் திருவடி வாரத்தில் இருக்கக்கூடியவள் காவேரி. இன்னொன்னு, இப்ப மார்க்கண்டேய மகர்ஷி திருக்கடையூர்ல இருந்தார், மிருகண்டோட பிள்ளை என்றும் 16 சிவபெருமான் கிட்ட மோட்சம் கேட்டார். அவர் பெருமாள் கிட்ட போனார். அவர் துளசீவனமான திருவிண்ணகருக்கு வந்தார். பூமாங்கிற பொண்ணை வளர்த்தெடுத்தார். பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். திரும்பி அப்ஜெக்டிவ் வந்துருத்து, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இப்ப மோட்சம் கிடைக்கணுமே. மோட்சத்துக்காக பிரார்த்தித்த இடம் திருச்சேரை. அப்ப திருச்சேரை கர்ப்பகிரகத்துல ஒரு பக்கம் காவேரி, ஒரு பக்கம் மார்க்கண்டேயர். திருவிண்ணகர் உப்பிலியப்பன் கோவில்ல ஒரு பக்கம் பூமாதேவி, இன்னொரு பக்கம் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் மாறல, ஆனா இங்க பூமா இருந்தா இங்க காவேரி இருக்கா. இது புரிஞ்சுடுத்தா? அடுத்த லெவலுக்கு வரேன். இப்ப நீங்க இப்ப கோவிலுக்குள்ள போறேன். பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன சன்னதி இருக்கும். அங்க போய் அந்த பட்டர் சுவாமி கிட்ட ரொம்ப சாஃப்டா கேளுங்க. அதாவது எந்த கோவிலுக்குமே போனா பெருமாளே அர்ச்சக பராதீனஹான்னு பட்டர் எடுத்தார். கலியுகத்துல அர்ச்சகர் சொல்ல கேட்டுதான் பெருமாளே நடக்கணுமா. அவர் மட்டும் கோவத்துல கொஞ்சம் இறுக்கி கட்டிட்டான்னு வச்சுக்கோ, தழும்போட வருவார் பெருமாள். அதனால அர்ச்சகர் கிட்ட எப்பவுமே நம்ம கோச்சிக்கவே கூடாது. உங்க காரியம் நடக்கணும்னா முதல்ல அவர்கிட்ட போய் ரொம்ப மரியாதையா கேளுங்க. இங்க என் பேரு எடுக்கவே எடுக்காதீங்க. எங்கேயோ யாரோ உபன்யாசத்துல கேட்டேன், அதாவது இந்த கோவில்ல ஜட்டாமுடியோட ராமர் இருக்காராமே. அவர்கிட்ட ரொம்ப வினவி கேட்டேன்னா அவர் என்ன பண்ணார், ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க போகும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன சன்னதியை திறந்து கொடுப்பார். அங்க ஒரு கண்ணாடி இருக்கும். அழகான ராமரை சேவிப்பேள். ராமர் ஸ்ருங்கிபேரபுரத்திலிருந்து புறப்படும் போது ஞக்ரோதாக்ஷீரம், அந்த மரத்தின் பாலை வைத்து கொண்டு தன் சடையை கட்டி கொண்டான். ஏன்னா 14 வருஷத்துக்கு ராமர் கைட்டவே இல்லை. மன்மோகன் சிங் மாதிரி அந்த ஜடை வரவே இல்லை. அதே மாதிரி அந்த ஜடை இருக்கு. அந்த ஜட்டாமுடியோடு இருக்கக்கூடிய ராமரை திருச்சேரையில போய் நீங்க சேவிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு திவ்யமங்கல விக்கிரம் சேவிச்சுட்டு வாங்க. இப்ப இந்த திருச்சேரைக்கு இன்னொரு பெருமை இருக்கு. என்னன்னா, நீங்க வைகுண்ட ஏகாதசி நன்னாள் போகணும்னா நான் போகணும்லாம் சொல்ல. if you can't, it's okay. But if you plan to go to that temple, try on a வைகுண்ட ஏகாதசி. ஏன்னா மார்க்கண்டேயர் மோட்சத்துக்காக பிரார்த்தனை பண்ணார் இல்லையா, மோட்சத்துக்கு போகக்கூடிய வழி சாஸ்திரம் ஒன்னு சொல்றது. அதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர், இன்னொன்னு தூமாதி மார்க்கம். the path, the northern pathன்னு அர்த்தம். இந்த கோவில்ல தனியா பரமபத வாசல் கிடையாது. ஏன்னா வாசல்லேந்து பெருமாள் கர்ப்பகிரகத்துக்கு ஏழும்போது வைகுண்ட ஏகாதசி ஒரு லெவலா கடந்து போவார். என்ன லெவல் சுவாமி? ஜீவாத்மா வைகுண்டம் போகும்போது எந்த வழியில போகுமோ அது எந்த வழியில போகும்? விஹாயசகதிஹி ஜோதிஹி சுருச்சிஹி ஹுதபுக் விபுகு.
ரவிஹி விரோச்சனஹ சூரியஹ சவிதா ரவிலோச்சனஹ அனந்தோஹுத புக் போக்தா. எங்கே இது வரும்? அப்பா, இந்த சஹஸ்ரநாமத்துல இந்த 11 நாமாக்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேரு. These 11 namas describe vividly the path, the sojourn taken by the Jivatma to Vaikuntham. அதே ரீதியில பெருமாள் உள்ள ஏழி போவர். ரொம்ப அழகா இருக்கும். ஒரு லெவல்லையும் அந்த பட்டர் சொல்வார், இப்ப நம்ம உத்தராயண காலத்தை கடக்கிறோம், சுக்லபக்ஷத்தை கடக்கிறோம், இந்திரலோகத்தை கடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பெருமாளை ஏழை பண்ணின்னு போவார். இந்த கோவில்ல மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் வழியா நடக்காது. ரொம்ப வசத்தியான க்ஷேத்திரம். எனக்கு கற்றுக் கொடுத்த 5 ஆச்சாரிய வரியர்களில் ஒரு ஆச்சாரியனுக்கு பேரே சாரநாதன் என்று பெயர். அதனால இந்த பெருமாள். அதனால இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த திவ்யதேசமே நகர மாட்டேங்கிறது. இன்னும் ஒண்ணுத்திலே இருக்கேன். இந்த திருச்சேரை எம்பெருமானை பத்தி ஆழ்வார் ஒரு பாசுரம் எடுத்துக்க, ரொம்ப அழகான பாசுரம். தன்ஷோர வெம்குருதி வந்து இழிய வெம் தழல் போல் கூந்தலாளை மண்சேர முலை உண்ட மாமதலாய் வானவர்த்தம் கோவே என்று விண்சேரும் இளம் திங்கள் அகடு உறிஞ்சி மணிமாட மல்கு செல்வ தன்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே. என்ன அழகா எடுக்கிறார். அதாவது திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார், இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு யாரெல்லாம் திருச்சேரைக்கு வராளோ அவளுடைய திருவடியெல்லாம் என் தலைமையிலேன்னு விட்டார். இப்ப நம்ம அந்த கோவிலுக்கு போனோம்னா திருமங்கை ஆழ்வார் சொல்ற, உங்க திருவடியெல்லாம் என் தலைமையில. அதனால பெரியவாள்லாம் அந்த காலத்துல போகும்போது திருச்சேரைக்கு காலை மடிச்சுண்டு தான் போவா, முழங்காலால தான் போவா. ஏன்னா நம்ம கால் திருமங்கை ஆழ்வார் மீது படலாமோ அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் இந்த திருச்சேரைங்கிற திவ்யதேசத்தை அவ்வளவு வசதியா கொண்டாடி இருக்கார். அதனால 14வது திவ்யதேசம் திருச்சேரை சாரநாதன் சாரநாயகி பஞ்சசார க்ஷேத்திரம்.